மணிமேகலை பிரியங்கா எதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ ஆச்சு, இவ்வளோ வைரல் ஆச்சு, எதனால் மணிமேகலை வந்து அவங்க யூடியூப் சேனலில் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணாங்க. காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து ஆங்கரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்க வந்து பெங்களூரை சேர்ந்தவங்க அப்படின்னு, மணிமேகலை வந்து தமிழ் பொண்ணு ஓகே அப்படின்ற மாதிரி. இது வந்து நம்ம சின்னத்திரை நட்சத்திரம் அவங்க வந்துட்டு 2.5 மணி நேரமாக இந்த ஷூட்டிங்கே நடக்காமல் அவங்க ஒரு டென்ஷன் ஆகி பட் அந்த பிரியங்கா தரப்புலேருந்து எதுவும் வரல. நம்ம கேட்டால் அவங்க டூர் போயிருக்காங்க அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸில் வந்து இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த சீசன் 5 வந்து ரொம்ப அந்த ஃபெயிலியராக தான் போயிருக்கு. பிரியங்கா வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தா தான் தெரிய வரும். அதே மாதிரி குரேஷி கூட பாவம் கமெண்ட்லாம். வெல்கம் டு ராகுல் அப்சேஷன். இந்த வீடியோ எதுக்குன்னா, மணிமேகலை பிரியங்கா பெரிய ஒரு இஷ்யூவாக போயின்னு இருக்கு. சரி, நம்மளும் இதை பற்றி ஒரு டாபிக் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கருத்து என்ன, எதுக்காக இந்த சண்டை வந்தது, ஏன் வந்தது அதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, நம்ம மாப்பிள்ளையை வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். மாப்பிள்ளை சிந்தனையில் வந்து அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி நம்ம ஃபாலோவர்ஸில் வந்து அவங்களோட கருத்து என்ன கமெண்ட்ஸில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து மணிமேகலை பிரியங்கா எதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ ஆச்சு, இவ்வளோ வைரல் ஆச்சு, எதனால் வந்து மணிமேகலை வந்து குக் வித் கோமாளியை வந்து குவிட் பண்ணிட்டு போனாங்க, இதோட விஜய் டிவியில் அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, நிறைய கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த கேள்விலாம் எங்களுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் வந்து நாங்களும் நிறைய வீடியோ சர்ச் பண்ணோம், நிறைய பேர்கிட்ட கேட்டோம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அதில் வந்து மாப்பிள்ளை வந்து நிறைய விஷயத்த கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்காரு. மாப்பிள்ளை சொல்லுங்கள் மாப்பிள்ளை, இந்த மணிமேகலை பிரியங்கா இந்த இஷ்யூவை பற்றி உங்கள் கருத்து என்ன? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். எனக்கு மனசில் பட்டது அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய ஜனங்களுடைய நாடி துடிப்பு வந்து எப்படி அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிரச்சனை மூலியமாக என்ன நடக்குதுன்றத. சரி, அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். சரி, ஆமாம். ஃபஸ்ட்டு மணிமேகலை பிரியங்கா அப்படின்ற இந்த இஷ்யூ எப்படி மாப்பிள்ள ஸ்டார்ட் ஆச்சு, யா எதனால் ஸ்டார்ட் ஆச்சு, எதனால் மணிமேகலை வந்து அவங்க யூடியூப் சேனலில் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணாங்க, உங்கள் கருத்து என்ன? என்னோடய கருத்து என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிரியங்காவை தான் எடுத்துக்கணும். பிரியங்கா வந்து கிட்டத்தட்ட அவங்க 15 இயர்ஸ், ஐ திங்க் 16 இயர்ஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த விஜய் டிவியில் ஆங்கராக வந்து இவ்வளோ தூரம் வந்தது. ஓகே. அவங்க வந்து உண்மையிலே அவங்க சீனியர். ஓகே. அதை வந்து நம்ம எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம மணிமேகலை. ஓகே. மணிமேகலை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் அவங்கள மாதிரியே சம வயசு உள்ளவங்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்களுடைய பொசிஷன் அவங்களும் கிட்டத்தட்ட ஒரே இதில். ஆனால் இல்லை மாப்பிள்ள, ஆக்சுவலாக வந்து மணிமேகலை பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து ஆங்கரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த சன் மியூசிக் போயிட்டு ஃபர்ஸ்ட்லேயே அந்த ஆங்கரிங் அந்த பேச்சு இதெல்லாம் வந்து நல்லா அப்போலேருந்தே வந்தாங்க. ஆமாம், சன் மியூசிக்லேருந்து வந்தவங்க. பட் அவங்களும் வந்து நல்லா டெடிக்கேட்டடான ஒரு விஜே தான் அப்படின்னு சொல்ல முடியும் அவங்க. சரி, இது ஒன்றும் இல்லை. இது வந்து என்னென்னா ஒரு எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லணும். நம்ம இதை வந்து நம்ம உலகம் என்னென்னமோ பேசுது. பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்க வந்து பெங்களூரை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு, மணிமேகலை வந்து தமிழ் பொண்ணு அப்படின்ற மாதிரி. இது வந்து நம்ம இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம ஸ்டேட்ஸை கொண்டு வராங்க. அது உண்மையிலே வந்து ரொம்ப தப்பான விஷயம்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்டேட்ஸ் வந்து இதுக்குள்ளே வர்றது வந்து நம்ம விரும்ப முடியாது. ஏன்னா வந்து சோஷியல் மீடியான்றது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம். ஒரு கலைஞனுக்கு வந்து ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. அவன் பொதுவானவன், மக்களுக்கு பொதுவானவன் அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி தான் நம்ம எந்த பிரச்சனையும் குக் வித் கோமாளி அப்படின்ற அந்த ஷோ வந்து பல லட்சக்கணக்கான மக்கள்னால ரசிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அது வந்து நிறைய விஷயம் தெரியும். இந்த மிஷினரி வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அந்த ஷோவை நம்ம சொல்லலாம். ஏன் நானே அந்த ஷோவுக்கு ரொம்ப ஃபேன். அப்படி இருக்கும்போது அதில் வந்து இவங்க 2 பேர் இப்படி முட்டினது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தக்கூடிய விஷயம்தான். ஓகே. அது என்னன்னா இவங்க வந்து மணிமேகலை வந்து எப்படின்னா வந்து ஐ திங்க் ஒரு 2 சீசனாகவே விஜே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி
ஆக்சுவலா இல்ல குக் வித் கோமாளி வந்து இது 5th சீசன். ஆக்சுவலா அந்த 4 சீசனா வந்து அவங்க கோமாளியா தான் வந்து கோமாளியாவே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆங்கரிங் எனக்கு வேணும், ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 5th சீசன்ல வந்து ஆங்கரிங் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ 4th சீசன் வரைக்கும் அவங்க வந்து கோமாளியா தான் இருந்தாங்க. ஆமா, கோமாளியா தான் இருந்தாங்க. அப்ப அவங்க எவ்வளவு டெடிகேட்டடா இருந்து அவங்க ஆங்கரா இருக்காங்கன்றது அதுலயே நம்ம அவங்களுடைய உழைப்பு ஹார்ட் ஒர்க் என்னன்றது நமக்கு தெளிவா தெரியுது. ஓகே, நம்ம இந்த 1 இயரா அப்ப இருக்காங்க. இந்த சீசன் தான் அவங்க வந்து விஜய் வந்திருக்காங்க. ஆமா, ரைட். ஓகே, அப்போ அதில் நம்மளுக்கு எல்லாம் தெளிவாக தெரியுது அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு. இன்பிடியில் என்ன கேப்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து விஜய் வந்து அதை சொல்லணும்ல, ஒரு ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறது, நம்ம ஹேங்கர்ஸை பற்றி சொல்கிறது, நம்ம ஜட்ஜை பற்றி சொல்கிறது, கோமாளிஸை பற்றி சொல்கிறது, குக்கை பற்றி சொல்கிறது, இதில் ஒவ்வொரு விஷயமா வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் விஜய்ன்றது. அதனால தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து என்னென்னா வந்து பிரியங்கா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நடுவில் அவங்களும் பேசுகிறதா சொல்கிறாங்க. இவங்க ஒன்று இவங்க சொல்ல வரதை தட்டி கழிச்சு அவங்க நடுவில் வந்து பேசுகிறாங்கன்ற மாதிரி மணிமேகலைக்கு கூட ரொம்ப அது மூலயமா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக நினச்சிருக்காங்க. அது சரி, இந்த இடத்துல வந்து நம்ம பிரியங்கா மேடத்தையும் கொஞ்சம் பார்க்கணும். அது உண்மையாக இருந்ததா அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இது பிரியங்கா மேலே ஒரு மனஸ்தாபம் தான் வரும். ஆக்சுவலாக மாப்பிள்ள நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த செட்டில் வந்து அப்போ வந்து திவ்யா துரைசாமி இருக்காங்கல்ல, அவங்க வந்து எலிமினேட் ஆன ஒரு இது. அப்போ வந்து திவ்யா துரைசாமி வந்து எல்லாரும் கருத்து சொல்லும் போது பிரியங்காவும் வந்து நான் வந்து கருத்து சொல்கிறேன் திவ்யா துரைசாமியை பற்றி அப்படின்னு சொல்லும் போது மணிமேகலை என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்களும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஷ் ஆகி தான் வந்து இந்த பிரச்சனை. அன்றைக்கி வேறு சின்னத்திரை நட்சத்திரம் அவங்க வந்துட்டு 2.5 மணி நேரமாக இந்த ஷூட்டிங்கே நடக்காமல் அவங்க ஒரு டென்ஷன் ஆகி குக் வித் கோமாளினா வந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சின்னு வந்தவங்க ஒரு 2.5 மணி நேரமாக ஷூட்டிங்கே நடக்காமல் இந்த ப்ராப்ளத்தை இது பண்ணி அவங்களே கொஞ்சம் வெறுத்து அந்த ஷோவை அன்னைக்கு வந்து ஒரு கொலாப்ஸாக தான் போச்சு. 2.5 மணி நேரம். ஆனால் அது அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்துருவாங்க குக் வித் கோமாளி. அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும். ஆக்சுவலாக அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் போதே மணிமேகலை பார்த்தீங்கன்னா உசைன் மணிமேகல்ன்ற அவங்க யூடியூப் சேனலில் வந்து அன்னைக்கு அப்லோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே அந்த இஷ்யூ தெரியுமே. சரி, அந்த ஷோ விட்டு போனால் ஏதாச்சும் பர்சனல் ரீசனாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் இவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான ஒரு மேட்டராக நடக்கணும்னு தெரியாமல் போயிடுச்சு. அதை மட்டும் இல்லாமல் அதில் மாகப்பாட்டை போய் கேட்குறாங்க. மாகப்பா வந்து அது அந்த அவர் பதிலில் வந்து எனக்கு என்னமோ அது வந்து ரொம்ப ஒரு ஆக்வர்டாக தான் நான் ஃபீல் பண்ணேன். அவர் சொன்னார் அதை 2 யானைங்க சண்டை போடுது, நம்ம அதை வேடிக்கை தள்ளியிருந்து வேடிக்கை தான் பார்த்து அது அவங்க 2 பேருக்குள்ளே அடிச்சிக்கணும். இப்போ நம்ம ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்காங்க, 2 யானை அடிச்சிதுன்னு வைங்களேன், அங்கே இறங்கி போய் நடுவில் சமாதானம்லாம் பண்ணுறதுக்கு போகக்கூடாது. அது நம்மளுக்கு நசிக்கு போட்டு அது மாதிரி போயிடும். அது ஒன்றும் பெரிய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கிடையாது. மாக்காப்பா எப்பவுமே அப்படியே பண்ணாவே பேசுறாங்க. பட் அது சீரியஸ் விஷயம் இல்லை, ஒருத்தவங்களுடைய கெரியர் போகுது. அதை இன்னும் கொஞ்சம் பொறுப்பாகவே அவர் சொல்லியிருக்கலாம் அது கொஞ்சம் அந்த பதில. பட் அது கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருந்தது எனக்கு. இல்லை ஆக்சுவலாக ஒரு சண்டை ஒரு கருத்து இது வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும் அவர். சரி, அதே மாதிரி குரேஷி கூட பாவம் கமெண்ட்லாம் மாட்டினாப்புல போல சொன்ன ஒன்று தாளிச்சிருக்கானுங்க போல, அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க. சரி, அவரெல்லாம் வந்து அந்த ஷோவில் உள்ள ஒரு எம்ப்ளாயாக தான் நம்ம பார்ப்போம் எப்படி பார்த்தாலும். சரி, அதனால் அவர் வந்து எல்லாம் சொல்கிறாரு நிறைய விஷயங்கள். அதை நம்ம முழுசாகவும் நம்பிட முடியாது. ஏன்னா வந்து அவர் அந்த ஷோவில் இருக்கார், இன்னும் அவர் நீடிக்கணும், அவருடைய கெரியர் இருக்குது, அதை அவர் பார்க்கணும் வைக்கணும். ஸோ அவர் சொல்கிறத வந்து அவர் சொல்கிறதுக்கு பிரியங்கா சொம்பு தூக்குறீங்களான்ற மாதிரி யாரோ ஒரு கமெண்ட் கொடுத்ததான் சொல்கிறாப்புல. ஆமாம்மா, அது பிஹேண்ட்ஸில் ஒரு வீடியோ கொடுத்தாங்க, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சப்போர்ட் வந்து பெருசாக வந்து மணிமேகலைக்கு தான் இருக்கும் போல இருக்குது, பப்ளிக் சப்போர்ட்ஸ் அப்படி பார்க்கும்போது. அது கன்ஃபார்மாக இது வரைக்கும் வந்து பிரியங்கா வந்து வீடியோ போடலை. அது வந்து ஆக்சுவலாக என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஆக்சுவலாக தெரியல. பிரியங்கா வந்து அது ஆப்போசிட்டாக ஏதாவது வீடியோ இல்லைன்னா வந்து ஏதாவது கருத்து வேறுபாடு ஏதாவது சொன்னால் தான் நம்மளுக்கே வந்து என்ன இஷ்யூ ஆச்சு. ஏன்னா இப்போ மணிமேகலை வந்து வீடியோ போட்டுட்டாங்க, போட்டதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த குக் வித் கோமாளியில் வந்து இந்த இஷ்யூ ஆச்சு. எதனால இஷ்யூ ஆச்சு? செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு உள்ள என்ன நடந்திருக்கும், என்ன பேசியிருப்பாங்க. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா யாராக இருக்கும், உங்களுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும், எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். யாருக்காக இருந்தாலும் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ஒரு அந்த விஷயம் இருக்க தான் செய்யும் உள்ள எல்லாத்துக்குள்ளேயும். பட் ஒரு ஜாபுன்னு வரும்போது எல்லா செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் நம்ம என்ன
அந்த அளவுக்கு ஒன்றும் நம்மளுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காது. ஒரு ஜாபு அப்படின்னா நம்ம அடுத்து நம்ம பொழப்புன்னுவாங்க. இன்னும் கேட்டால் பொழப்பு நம்ம வந்து இருந்து தான் ஆகணும்னுவாங்க. அந்த மாதிரி விஜே அப்படின்றது வந்து பிரியங்காவுக்கும் அதெல்லாம் நடந்திருக்கும். சரி, பிரியங்கா அந்த ஆதிக்கத்தை இவங்க மேலே செலுத்தலாம்னு கூட பார்த்துருக்கலாம். சரி, அதை இவங்க தாங்க முடியாமல் கூட வெளியே வந்திருக்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா அப்படின்னு வரும்போது ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்கவும் கூடாது. மரியாதை குறைவாக பேசுனாங்க எனக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த பிரியங்கா தரப்புலேருந்து எதுவும் வரல. நம்ம கேட்டால் அவங்க டூர் போயிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸில் வந்து இருந்தது. ஆமாம், ஏதோ ஒரு ட்ரிப்பு போயிருக்காங்க, அதை பற்றி ஒரு கேரே இல்லாமல் இருக்காங்க. இங்கே என்னென்ன இந்த ஒரு பொண்ணுக்கு நம்ம கெரியரே போயிடுச்சுன்றது அது வந்து பிரியங்காவுக்கு வந்து அந்த ஒரு எண்ணமே அந்த ஃபோட்டோவில் அவங்க ஸ்மைல் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா நீங்களும் ஒரு பொண்ணு தான். அதாவது வந்து என்ன தான் நீங்கள் வந்து அப்படி இப்படி பார்த்தா கூட நீங்கள் சீனியர், அவங்க ஜூனியர்னாலும் அவங்களும் மணிமேகலை ஒரு பொண்ணு, நீங்களும் ஒரு பொண்ணு. ஒரு கெரியரை விட்டு போகிறது எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள், எவ்வளோ கசப்புத்தன்மை இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சீனியர், நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுல தப்பே இல்லை. விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை. அப்படி இருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடலான்றது தான் எங்களோட கருத்து. நாங்கள் அப்படி சொல்லுவோம். அவங்க ஜூனியராக இருக்க அவங்க வந்து கொஞ்சம் அவங்க என்ன நினைக்கணும்னா, சரி சீனியர்னா அவங்க தரப்பில் அவங்க சொல்லும்போது அவங்களும் கொஞ்சம் பொறுமையாக போயிருக்கலாமோ மணிமேகலை அப்படின்னு தோணுது. இன்றைக்கி எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து ஸ்பெஷலாக இந்த மணிமேகலை போன உடனே எனக்கு என்னமோ குக் வித் கோமாளி ஷோவில் வந்து எனக்கு பார்க்குறது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிடுச்சு. இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த சீசன் 5 வந்து ரொம்ப அந்த ஃபெயிலியராக தான் போயின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த பாதியில் ஓடுது, நிறைய பேர் அந்த ஷூட்டிங் வராமல் இருக்கிறது. இப்போ நான் இந்த ஒரு இஷ்யூ, இந்த சீசனை வந்து எப்படி சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துன்னு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து வைல்ட் கார்டு ரவுண்டு இது ஆயிடுச்சு, அடுத்த வாரம் ஃபைனல்ஸு, அவ்வளோதான். அதோட முடிச்சுட்டு அந்த அந்த இஷ்யூவை பற்றி பேசி சால்வ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்து மணிமேகலை வந்து விஜய் டிவியில் இருக்குவாங்களா இருக்க மாட்டாங்களா, விஜய் டிவியில் ஏதாச்சும் ஷோ பண்ணுவாங்களா, ஆங்கரிங் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் ஐடியா இல்லை. விஜய் டிவி அவங்க என்ன சொல்கிறாங்க, மீடியா விஜய் டிவி டெலிவிஷன் ப்ரொடக்ஷனும் வந்து பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுதுன்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா பிரியங்காவை பற்றியே நம்ம யூடியூப் சேனல்லே நிறைய வந்து தப்பாக சொல்கிற அளவுக்கு சொல்கிறாங்க நிறைய யூடியூப் சேனலில். அதை வந்து நம்ம உண்மையிலே வன்மையாக நம்ம வந்து கண்டிக்கிறோம். ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட லைஃப்பில் அவங்களுடைய ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு நீங்களும் சரி நானும் சரி அதுக்கு நம்ம தகுதியற்றவர்கள். அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நம்மளுக்கு அருகதை கிடையாது. நம்ம எல்லோரும் ஒழுக்கமானது நம்ம வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும். அவங்க வீட்டுக்குள்ளே போய் நம்ம கதவை திறந்து பார்க்குறது அது மிகப்பெரிய தப்பு. ஜஸ்ட் நம்ம ப்ராப்ளத்தை மட்டும்தான் பேசணும். அதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பிரியங்காவுடைய இதை வந்து நம்ம அப்படி சொல்லிடக்கூடாது. 2 பேரும் பொண்ணுங்க தான்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? பிரியங்காவை எல்லாருமே இப்படி தப்பாக பேசுகிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலாக மீடியாவை பொறுத்த வரைக்கும் டேலண்ட்டு, இந்த பேச்சு திறமை, அதுதான் அதை பொறுத்த வரைக்கும் இந்த பிரியங்கா வாய்ஸ் இருக்குல்ல, அது எப்பவுமே வந்து தனியாக நிற்கும். லவுடு அந்த இது அவங்க ஸ்மைல் இருக்கட்டும், அதில் வந்து அவங்க ரீச் ஆகுறாங்களோ அந்த மாரி எனக்கு ஒரு கருத்து இருக்கு. வாய்ஸ் நல்லா. இப்போ வந்து ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணாலே ஆங்கரிங் யாரு, பிரியங்கா தான் இந்த ஷோ வந்து நல்லா போகும் அப்படின்னு ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு வெளியில. நடுவில் இந்த மணிமேகலை வந்துட்டு புதுசாக இப்போ தான் குக் வித் கோமாளிலே ஆங்கரிங் பண்ணுறாங்க. நடுவில் இந்த மணிமேகலை வந்துட்டு ஒரு ஷோவில் ஆங்கரிங் பண்ணோடனே அவங்க ரீச் ஆகணும் அப்படின்னா ஒரு சீனியர் வந்து எப்படி விஜய், அதுவும் டெலிவிஷனும் கொஞ்சம் பார்ப்பாங்கல்ல, நம்மளுக்கு வந்து இந்த ஆங்கர் இருந்தால் நம்ம வந்து ஷோ நல்லா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு தாட் இருக்கும்ல. கண்டிப்பாக இருக்கும். ஆனால் மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து மணிமேகலைக்கிட்ட நான் எனக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து என்ன தான் அவங்க வந்து பெரிய பொண்ணாக இருந்தாலும் அவங்க முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேபி மாதிரி தான் இருக்கும். ஒரு மெச்சூர் ஃபேஸ் மாதிரி இருக்காது அவங்க ஃபேஸ் பார்த்திங்கன்னா. ஸோ அதுவே வந்து நிறைய பேருக்கு லைக் பண்ண வச்சு. இப்போ பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவே கூட சொல்லியிருக்காங்க, அந்த பிள்ளை பெரிய பொண்ணு தான் ஆனால் வந்து முகம் வந்து குழந்தையா இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. நான் அதில் இருந்தால் மணிமேகலை நல்லா வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். பட் அவங்களும் ரொம்ப ஃபன்னாக குக் வித் கோமாளியில் ஒரு தனி செலிப்ரிட்டியாகவே மணிமேகலை நம்ம பார்க்குறோம். ஒரு குக் வித் கோமாளியில் இன்னும் கேட்டால் எல்லா தூண்லையும் ஒரு 16 தூண் இருக்குன்னா அதில் ஒரு தூண் மணிமேகலையாக இருந்தாங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. கண்டிப்பாக இப்போ அந்த 4 சீசன்லேயும் வந்து மணிமேகலை வந்து அந்த கோமாளியாக இருக்கும் போதே செம ஃபேன்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டாங்க மணிமேகலுக்கு. அவங்க என்ன கெட்டப் கொடுத்தாலும் அவங்க வந்து அழகாக அந்த கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து
ஆக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. எனக்கு தனிப்பட்ட விதத்தில் என்னன்னா வந்து மணிமேகலை போனது வந்து இப்போ மணிமேகலை ஃபேன்ஸாக நான் கூட மணிமேகலை ஃபேன்ஸ் தான் கூட வைங்களேன். அப்போ அப்படி பார்க்கும்போது வந்து அவங்க போனது ஷோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா புகழ் வந்து அடிக்கடி வந்து சான்ஸு சினிமா அப்படின்ட்டு வெள்ளித்திரைக்கு அடிக்கடி போயிட்டு வராரு, அப்பப்போ அவர் ஆப்சன்ஸ் ஆகிறாரு. பட் மணிமேகலை அப்படி கிடையாது, உள்ளே இருந்து அவங்க வந்து விளையாண்டாங்க, அது வேற லெவல். அவங்க இல்லை ஆக்சுவலாக அவங்க அந்த டெடிகேஷனு அந்த பஞ்சுவாலிட்டி அதெல்லாம் வந்து அடிச்சிக்க முடியாது. பட் அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் வந்து கொஞ்சம் ஈகோல கொஞ்சம் இடிச்சிச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ் வந்து என்ன பேசுனாங்க, ஒரு வாட்டி செருப்பு பிஞ்சுக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாங்க. அப்போ அதையே வந்து மணிமேகலை வந்து டக்குன்னு ஒரு மாதிரியாக தான் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து கேமராவுக்கு பின்னாடி வந்து அவர் போய் சொல்லியிருக்காரு, அப்புறம் நான் அதெல்லாம் அப்படிலாம் எடுத்துக்கிற ஆள் கிடையாது சார் அப்படின்ட்டு அவ்வளோ ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போன மணிமேகலை அதே அதுக்கப்புறம் இவரும் சொல்கிறாரு, இவர் எலிமினேஷன் ஆனதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு, நான் வந்து பேசினதுலாம் வந்து ஷோக்காக தான் உடனே பேசணுமா, ஏதோ பேசணும் எடுத்துக்காரனோடனே அவங்க ரொம்ப ஜெனுவனாக அதை ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. சார் நான் அப்படிலாம் எடுத்துக்கலன்றத ஒரு எக்ஸ்பிரஷன் அழகாக காட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட மணிமேகலை வந்து இன்னைக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு முக்கியம் அப்படின்னா ஸோ வந்து ஏதோ ஒரு வார்த்தைகள் முத்திருக்கலாம் ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள நடுவில் இருக்கலாம். ஆக்சுவலாக அந்த செட்டுக்குள்ளே நடந்தது வந்து நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு தெரியாமல் வந்து அது என்ன சண்டை, என்ன கருத்து வேறுபாடு, எதுக்கு அந்த 2 hour வந்து ஷூட்டிங் நடக்காம இந்த சண்டையிலே போச்சு, அதெல்லாம் வந்து எப்படி தெரிய வரும்னா பிரியங்கா வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தாதான் தெரிய வரும். ஆக்சுவலாக பிரியங்கா அதை பற்றி கவலைப்படுற மாதிரியே எனக்கு தெரியல, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நீங்களும் ஒரு பொண்ணுன்றதை நாங்கள் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லணும் போல இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் மணிமேகலையும் கொஞ்சம் பேசிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீனியர் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஒரு ஜூனியர் இந்த அளவுக்கு இருக்காங்களா, தனிப்பட்ட விதத்தில் போய் நம்ம அப்படியா நம்ம கொஞ்சம் தெளிவாக பேசி கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு பண்ணணும். அவங்க வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உள்ளே கொண்டு வரும்போது அப்போ வந்து அது வந்து பூகமாக வெடிக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே சென்டிமெண்ட்டான இருக்குது. டக்குன்னு ஒரு தீப்பொறி மாதிரி பற்றிக்கிச்சுன்னா அப்படியே பற்றிக்கும் தமிழ்நாட்டில். ஸோ இவ்வளோ பார்க்கும்போது செல்ஃப் ரெஸ்பெக்ட் போது நானே மணிமேகலை பக்கம் தான் போகணுன்ற அளவுக்கு எனக்கும் தோணுது. இல்லை அந்த அந்த மணிமேகலை வீடியோ போட்டோன்னே அது நிறைய பேருக்கு அது ரொம்ப எமோஷனல் ஆகி என்ன இப்படிலாம் ஆயிடுச்சு மணிமேகலை ஷோ, இதோட குக் வித் கோமாளி இல்லையா 5 சீசன்லேயும் வந்து அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து நிறைய பேருக்கு டாக்ஸே போச்சு. அப்புறமா வந்து பிரியங்கா சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பெருசாகிடுச்சு, இஷ்யூ வந்து பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அந்த குக் வித் கோமாளியில் வந்து கோமாளியாக இருப்பாங்கள்ல, அவங்க ஒரு வீடியோவாக போடும் போது தான் வந்து ஒரு விஷயத்தையும் கேதர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓ இதுதான் செட்டுக்குள்ளே நடந்ததா, இதுதான் அந்த வீக்கில் நடந்ததா, இந்த விஷயம் வந்து ரொம்ப நாளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே அப்போ தான் தெரியுது. இன்னும் வந்து இப்போது ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், குரேஷியும் இந்த வெங்கடேஷ் பட்டு சன் டிவியில் டாப் குரூப்பில் அவங்க 2 பேர் பேசியிருக்காங்க. பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, இந்தமாரி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஒரு 100 வீடியோ கிட்ட போட்டிருக்காங்க இந்த இஷ்யூவை பற்றி அப்படின்னு பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்தமாரி சோஷியல் மீடியா வெளியே உள்ளே வந்து அக்கா தங்கச்சிக்கு சண்டை போடுகிறாங்க, வெளியே ஏன் அது பேசணும், அவங்க இன்னைக்கு அடிச்சுப்பாங்க நாளைக்கு சேர்ந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்தை இது பண்ணுறாரு. இதில் வந்து யார் மேலே தப்பு யார் மேலே கரெக்ட், தங்கச்சி சண்டை போட்டால் வேலையை விட்டு போகிற அளவுக்கு வந்து போவாங்க. இல்லை ஆக்சுவலாக அது என்ன கான்செப்ட் என்ன இதுன்னே தெரியல. இதோட அவங்க விஜய் டிவி வருவாங்களா வரமாட்டாங்களா? என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஊர் பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கரும்பு கட்டோடு இருந்தால் தான் எறும்பு தானா தேடி வரும். அதனால் நான் என்ன சொல்லுவேன், விஜய் டிவிக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா வந்து சன் டிவிக்கு அப்புறம் நீங்கள் தான் வந்து ஆதிக்கம் செலுத்துறீங்க மீடியாவில். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் விஜய் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு உரிமையில் நாங்கள் சொல்கிறோம், உங்களை ரசிக்கிறோம், உங்கள் சேனலை நாங்கள் ரசிக்கிறோன்ற ஒரே விஷயத்த நாங்கள் சொல்கிறோம். மறுபடியும் நீங்கள் மணிமேகலையை கூப்பிட்டு பிரியங்காவை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி இந்த குக் வித் கோமாளி ஷோவை நல்லபடியாக கொண்டு வர்றது தான் எங்களுடைய கருத்து எல்லாமே. அப்போ தான் அந்த ஷோவுக்கும் அது வந்து ஒரு இன்னும் பலமாக இருக்கும். மறுபடியும் அவங்க 2 பேர் சேர்ந்து மறுபடியும் அதே மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணி ஜாலியாக பேசிக்கிட்டு வர்றதுல அது இன்னும் பலமாக இருக்கும் ஷோவுக்கு. இன்னும் விஜய் டிவி இது எவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ பெருசாச்சு, தமிழ்நாடு மூலம் எப்படி பேசுனா மறுபடியும் இவங்க ஒன்றா சேர்ந்தால் இன்னும் எப்படி நல்லாயிருக்கும், இன்னும் அதே அளவுக்கு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். அதை தான் தமிழ்நாடு மக்கள் நேசிக்கிறாங்க. மணிமேகலை வந்து ஜாப் விட்டு மறுபடியும் விஜய் டிவிக்கு வந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்றது அவங்க வீட்டு பிள்ளை. ஏன்னா அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க மணிமேகலைக்கு. லவ் மேரேஜ் அவங்க வீட்டில் கூட சேர்த்துக்கலன்ற மாதிரி கேள்விப்பட்டோம் மணிமேகலையில். ஆமாம். ஸோ அப்போ மணிமேகலை வந்து வளர்ப்பு பிள்ளை மாதிரி தான் விஜய் டிவி.
அதனால் விஜய் டிவி இப்போ நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறதா இருந்தால் இந்த சேனலை பார்க்குறதா தயவு செஞ்சு உங்கள் வளர்ப்பு மகளை நீங்கள் வளர்த்துருப்பீங்க. நீங்கள் அவங்க கோவப்படலாம் வைக்கலாம். நீங்கள் ஒரு தாய்மை ஸ்தானத்தில் அந்த அந்த மணிமேகலை நீங்கள் மறுபடியும் உள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து உங்களை என்றைக்குமே வந்து ஒரு உங்களுக்கான மதிப்பை வந்து எப்போவுமே அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. மணிமேகலை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆமாம், மறுபடியும் பிரியங்காவோட அவங்க வந்து அனுசரித்து சமாதானமாக போகிறது ஒரு நல்ல விஷயன்றதை நான் பார்க்குறேன். என்னுடைய கருத்து. இப்போ விஜய் டிவி கூப்பிட்டு மணிமேகலையிட பேசுனாங்களா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் வந்து விஜய் டிவிலேருந்து வந்து கொஞ்சம் 2 பேர்கிட்டையும் உட்கார வச்சு பேசி இந்த இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணால் பார்க்குறவங்க குப்பித்து கோமாளி பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சீரியஸ் ஷோவாக இல்லாமல் திரும்ப அந்த ஒரு காமெடி ஷோவாக எல்லாருக்கும் மாறும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ராகுல் அப்சேஷன்லேருந்து ராகுல் சுபாரிஷ் 2 பேரும் எங்கள் கருத்தை சொல்லி முடிச்சிட்டோம். உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோவை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.